ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏலியன் த எர்த். இது ஒரு ஹாலிவுட் படம். இது ஆல்ரெடி இதை பற்றின ஒரு ரிவ்யூ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதோட ஃபைனல் அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே ஒரு கவுண்டவுன் போகும். கவுண்டவுன் முடிஞ்ச உடனே ஒரு இடத்துல வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அது முடியும் போது அந்த நம்ம வழக்கம் போல் அந்த ஏலியன்ஸ் அந்த இது வந்து கரெக்டாக வந்து ஒரு நம்ம ஹீரோயினை வந்து மேலே வந்து தாவுற மாதிரி காட்டுறாங்க. இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கான ஒரு சீன் மட்டும்தான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த வேர்ல்டில் வந்து நம்ம அந்த ஏலியன் வந்து நிறைய வந்துடுச்சு. ஸோ அதை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க அந்த ஹீரோயினை ரெடி பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலாக வந்து யார் இவங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ இந்த லேடியை ஏலியனோட ஜென்ரேட்டர்லேருந்து அவங்கள வந்து ஒரு ஸ்பெஷலாக தயாரிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் அண்டு நினைவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த லேடியோட உடம்புல ஏற்றுவாங்க. ஸோ அப்படி ஏற்றும் போது அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாமே வந்து இந்த லேடிக்குள்ளே வந்துடும். இந்த லேடி தான் வந்து நம்ம ஏலியன் எல்லாத்தையும் வந்து கொல்றதுக்கு அவங்க ரெடி ஆக்கிற மாதிரியான ஒரு வெப்பன் அப்படின்னு கொண்டு வராங்க. இதில் நம்ம ஏற்கனவே இது நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அதாவது ஒருத்தர உடம்புல இருக்கிற சக்தியை உடம்புல ஏற்றி அவங்கள வந்து ஏலியன்ஸுக்கு அகைன்ஸ்டாக வந்து வேலை செய்ய வைக்கிற மாதிரி ஆல்ரெடி நிறையா வந்து ஹாலிவுட் மூவிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த படத்தில் அந்த ஏலியன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா சீன்ஸில் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த ஹாலிவுட் மூவியில் வர ஒரே சேம் சீசன் என்ன அப்படின்னா, இந்த ஹீரோயினை கொண்டு போய் அந்த ஏலியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இறக்கி அந்த ஏலியன்ஸுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது, அதோட வீக்னஸ் என்ன, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அங்கேருந்து ஒரே ஒரு இது மட்டும் தப்பிச்சிடுது. அந்த ஏலியன் தப்பிச்சு அது வெளியில் வருது. ஸோ அதை அழிக்கிறதுக்கு அது உள்ளே வரும்போது அங்கே இருக்க எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிக்குது. அந்த ஏலியனை தான் வந்து ஹீரோயின் கொல்றதுக்கு மூவ் பண்ணி போகிறாங்க. பட் அவங்க வந்து ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்த எல்லாத்தையுமே அது கொண்டதுனால அந்த ஏலியனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த லேடியை பூமியில் இருக்க விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து கொண்டு வராங்க. ஆனால் அதுலேயும் அந்த ஏலியன் தப்பிச்சு பூமிக்குள்ளே வந்துடுது. ஸோ இப்போ பூமியில் இருக்க சோல்ஜர்ஸு இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த ஏலியனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டாக போகிறாங்க. அதில் நிறைய பேர் அந்த ஏலியன் கிரகத்துலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஏலியனோட ஜீன் எல்லாத்தையும் ஒரு ஆட்டுக்குள்ளே செலுத்தி அந்த ஆட்டோட அடுத்த கட்ட பரிணாமம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு லேபில் ட்ரை பண்ணுறாங்க. பட் அது வந்து அப்படி கரெக்டாக அவங்க நினச்ச மாதிரி வரலை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க நினச்சதை விட ரொம்ப பயங்கரமான ஒரு விபரீதமான ஒரு ஏலியனாக வந்து அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ள ஆரம்பிக்குது. ஸோ இது கடைசியில் இந்த லேடி அந்த ஏலியனை போட்டு தள்ளினாங்களா, இல்லை அந்த ஏலியன் இங்கே பூமியில் இருந்த சயின்டிஸ்ட்டு அப்புறம் இந்த லேடி எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டு அந்த பூமியோட கிரகத்தை வந்து அது டேக்கப் எடுத்துக்கிச்சா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. ஓகே, இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ஒன்று வந்திருக்கு. அண்ட் தென் அடுத்து வரும்போது நம்ம இதை பற்றின வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.